அவர் எந்த இறைவனை அழைத்து பிரார்த்தனை செய்தாரோ அன்றைக்கு அங்கு எந்த கடவுளும் கிடையாது. இயேசு பெருமார் இல்லை. காரணம், அன்றைக்கு அவர் பிறக்கவும் இல்லை. அன்னை மேரியும் இல்லை. காரணம், அவர்கள் எல்லாம் பல ஆயிரம் வருடங்களுக்கு பிறகு பிறந்தவர்கள். அன்றைக்கெல்லாம் எந்த அவுலியாக்களும் நாதாக்களும் அன்பியாக்களும் அன்றைக்கு கிடையாது. ஒரே மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அவருடைய மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இந்த பூமியினுடைய முதல் குடிமக்கள். அன்றைக்கு இருந்த ஒரே இறைவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். அவனை குறித்து இந்த மனித சமுதாயத்திற்கு அறிமுகம் செய்வதில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டு எங்களுக்கு. உடம்பிலே இருக்கிற உயிர் இருக்கும் காலமெல்லாம் அந்த இறைவனை இந்த மனித சமுதாயத்திற்கு அறிமுகம் செய்து ஜாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், இனத்தின் பெயரால், மொழியின் பெயரால், பிறப்பின் பெயரால் ஏற்றத்தாழ்வுகள் கற்பித்து மனிதனே மனிதனை அழித்தொழிக்கிற இந்த காலகட்டத்தில் நமக்கு ஒரே இறைவன் தான், நாமெல்லாம் ஒரு தாய் மக்கள் என்கிற ஒரு சிந்தனையை இந்த மனித சமுதாயத்திலே விதைத்தால், விதைக்க போராடினால் அதனுடைய விளைவு சாதாரணமான விளைவல்ல. மனித வாழ்வு மேம்படும், மனித உயிர்கள் பாதுகாக்கப்படும், மனித உணர்வுகள் மதிக்கப்படும், மனித உரிமைகள் பாதுகாக்கப்படும். இன்றைக்கெல்லாம் அவைகள் சீரழிந்து விட்டது. இன்றைக்கெல்லாம் மனித உயிர்களுக்கு மதிப்பே கிடையாது. கடவுளின் பெயரை சொல்லி மனித உயிர்களை வெட்டி சாய்க்கிறார்கள். மதத்தின் பெயரை சொல்லி இனக்கலவரங்களை உருவாக்குகிறார்கள். பிறப்பை மையமாக வைத்து மேல்ஜாதி கீழ்ஜாதி என்றெல்லாம் மனிதன் இன்றைக்கு தரம் தாழ்த்துகிற ஒரு காலம். இவைகளிலே இருந்து இந்த மனித சமுதாயம் விடுதலை பெற வேண்டுமானால் நம்முடைய இறைவன் யார்?